அரபிக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தனுஷ்கோடியில் கடல் அலைகள் ஆக்ரோஷமாக 5 அடிக்கு மேல் எழுந்தன. இதன் காரணமாக கடல் நீர் தடுப்புகளை தாண்டி தேசிய நெடுஞ்சாலைக்கு வந்ததால் வாகன ஓட்டிகளும் கடும் அவதிக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இதுகுறித்த விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பூபேஷ். தொடர்ந்து கடலானது சீற்றத்தோடு காணப்படுகிறது. இந்த நிலையில் அங்கு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? வாகன ஓட்டிகள் சந்திக்கும் சிரமங்களை தவிர்ப்பதற்கு என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? விரிவான விவரங்களை வழங்கலாம். நிச்சயமா வணக்கம். அரபிக்கடலில் ஏற்படக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு நிலையின் காரணமாக மணிக்கு 40 முதல் 60 கிலோமீட்டர் தூரம் வரை காற்று வீசக்கூடும். இதனால் மீனவர்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி ஏற்கனவே ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மீன்வளத்துறையின் சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் மிகவும் பிரசித்தி பெற்ற சுற்றுலாத்தலமான ராமேஸ்வரத்தை அடுத்த தனுஷ்கோடி முகுந்தராயன் சத்திரம் பகுதியில் கடல் அலையானது 5 அடிக்கு மேலாக எழும்பி காணப்படுகிறது. இந்த கடல் சீற்றத்தின் காரணமாக அந்த கடல் அலையின் தண்ணீரானது கடலின் ஓரத்தில் வைக்கப்பட்டுள்ள அந்த தடுப்புகளை தாண்டி அந்த தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலை வரை வந்து செல்வதால் அங்கு வாகன ஓட்டிகள் கடுமையாக சிரமத்திற்கு ஆளாகி இருக்கின்றன. இந்த பகுதிக்கு அதனை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் அந்த பகுதிக்கு செல்வதற்கு அச்சம் ஏற்பட்டதன் காரணமாக அந்த பகுதியில் அசாதாரண சூழல் என்பது நிலவு என்பதை கூற முடியும். அது மட்டுமல்லாது வெளியூரில் இருந்து இந்த பகுதிக்கு சுற்றுலா வரக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகள் அந்த ஆபத்தை உணராம அந்த கடற்கரை அருகாமையில் சென்று செல்ஃபி எடுப்பதும் குழந்தைகளோடு சேர்ந்து கடல் நீரில் இறங்கி மகிழ்வதும் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தும் விதமாக இருக்கிறது. மாவட்ட நிர்வாகம் காவல்துறையினும் இதனை துரிதப்படுத்தி விபத்து ஏற்படுவதற்கு முன்பாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையானது எழுந்திருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கடந்த 2-3 தினங்களாகவே பலத்த காற்று என்பது வீசி வருகிறது. கடலோர பகுதிகளில் கடல் சீற்றத்தோடு காணப்படுவது மட்டுமல்லாது தற்போது ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி முகுந்தராயன் சத்திரம் பகுதியில் 5 அடிக்கு மேல் கடல் அலையானது ஆக்ரோஷமாக காணப்படுகிறது. பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த பகுதிக்கு அந்த அச்சத்தை உணராமல் மக்கள் செல்ஃபி எடுத்து செல்வது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கள தகவல்களுக்கு நன்றி பூபேஷ்.